Click, clap, bullet. Click, clap, bullet. Click, click, bullet. Go. Cause I'm a motherfucking, cause I'm a mother, cause I'm a mother. தம்பிங்க வாடா வாடானா வாடா எந்தேரா ஃபர்ஸ்ட் இயர் பேர்னா தாஸ்ண்ணா தாஸ். வா வாடா இங்க வாப்பா என்ன மணி இதுங்களா ஃபர்ஸ்ட் எதுனா அது பண்ணலாமா காசு அது பண்ண போடு ஏய் நெட் படிக்கிறியா நெட் படிக்கிறியா ஏய் கேடி மஞ்சள் பேண்ட் ஏய் பச்சி படி இங்க கடாத ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணா ஏய் கச்சி போடு ஏய் இங்க வா ஏய் பண்ணலாமா ஏய் இப்படி இடுப்புல கட்டு இடுப்புல கட்டுடா ப்ளீஸ் ஏய் எட்டடா இடுப்புல கட்டு கட்டு சாமி கும்பிடு சாமி மச்சி வா மச்சான் நம்ம முடிவுல இரு ரெண்டு கை ஏய் கட்டு ஏறா எடுத்து கட்டுடா சாமி கும்பிடு சாமி வந்து ஏய் ஏய் வெண்டு போடு சாமி கும்பிடு வெண்டு போடுறா சாமி கும்பிடு நல்லா கும்பிடு கச்சி பத்தி இடு எங்க போ சொல்ற இஸ்டினோ அவங்க நம்ம ஏரியா தான்டா, அதுவும் இல்லாமல் நம்ம காலேஜ் சீனியர் தான். அவங்ககிட்ட ஜாலியாக பேசு பழக, அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கும். காலேஜ்னா அப்படிதான்டா, போக உனக்கே பழகிடும், ஜாலியா இரு. நண்பா அப்போ அவங்ககிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். சரி வா மச்சி போகலாம். அட்டி இல்லை உக்கான இருப்பானுங்க, வா நான் பேசி விடுறேன் வா. மச்சி பயமாதுரா, அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கிறான் எனக்கு. வாடா பயப்படாத. என் ஃப்ரெண்டுண்ணா. தாஸ்ண்ணா. நீங்க வெறும் தசையில லாடு லபுக்கு தாசா என்ன வந்தா கேட்டார்படி சொல்லேரு இல்ல ஹலோ உங்க பேர்ண்ணா? எதுக்கு கேக்குறீங்க? அழகான பொண்ணுங்களை பார்த்தா பேரை கேட்குறேன். சரண்யா. நீ நான் சொல்றது நான் தமிழ் தான் பேசுவேன். நான் தமிழ் இங்கிலீஷ் தமிழ் என்ன பண்ணிருக்கீங்க? அதே மாதிரி தப்பா
என் பேர் தாஸ். ஃபோன் வச்சுருங்களா? ம். சிரிச்சு ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, செம்மையாக இருந்தா. என்ன டிபார்ட்மெண்ட் கேட்டேன், பிஏ இங்கிலீஷ். சூப்பரா வந்து 3 நாள் கூட ஆகல, அதான் வேண்டிய ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். சூப்பரா. தாஸ் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருப்போம்டா. என்ன சொல்கிறீங்க இது? சாரி தாஸ். திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ, நான் உங்களை விட்டுலாம் போக மாட்டேன். நான் உங்களை லவ் பண்ணுறேன். இல்ல தாஸ், சாரி. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாவே. இல்லை வேணாம், அதெல்லாம் வேணாம். நான் உங்களை சின்சியராக லவ் பண்ணுறேன். என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியாது. நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறேன். என்னங்க இதுமாரி பண்ணுறீங்க? ஏங்க உண்மையாக லவ் பண்ண ஏமாத்துறீங்க? எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணனுங்க எல்லாம் என்னை நம்பி காலேஜ்க்கு அனுப்புனாங்க. எங்கே போயிடு சரண்யா, தயவுசெய்து போயிடு, என்னை விட்டு போயிடு ப்ளீஸ். கூலிங் இல்லாத எந்த பேரும் கசக்கு தானே செய்யும். அதை கசப்புன்னு நினைக்கிற எந்த குடிகாரனும் குடிக்க முடியாதுடா. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், கடை வாங்கி குடிக்கிறது பெருசு இல்லடா, 4 பேருக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அப்படியே குடிச்சாலும் வாந்தி எடுக்காமல் பார்த்துக்கணும். வாந்தி எடுக்கிறது மட்டும் பெருசு இல்லை, 4 பேருக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு நல்லா குடிகாரன் ஆகிடுச்சு. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு நல்லா குடிக்க வச்சு. சரண்யா, சாரிண்ணா, வெரி சாரி. என்னை தப்பாக நினச்சிக்காத. என்னை பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவே இருக்கும்ண்ணா. என்னை தப்பாக நினச்சிக்காதண்ணா. நான் வெரி சாரி. பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவே இருக்கும்ண்ணா. என்னதான்டா ஆச்சு உங்களுக்கு? சோகமா இருக்கு. இல்லை மச்சான், ஒரு பொண்ணை பார்த்தேன். அவன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். திடீர்னு நான் வேணான்ட்டா. விடு வச்சு பொண்ணு விட்டு போனா மச்சி, ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். லவ் பண்ணேன். அவளும் என்னை வேணான்ட்டா. இவளும் என்ன வேணான்றாடா. நான் என்னடா பண்ணுறது? இருக்கவே பிடிக்கலடா. தம்பிக்கு வா. அண்ணா வணக்கண்ணா. என்னடா தம்பி, என்னாச்சு? சோகமா இருக்கா? சொல்கிற தாச, சொல்லு, எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். அண்ணா, ஒரு பொண்ணை பார்த்தேண்ணா. அவர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. திடீர்னு ஃப்ரெண்டாக பார்க்கலான்னு சொல்கிறாண்ணா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோனில் ஜாலியாக பேசின்னு இருந்தேன் நான். அவள் கூட ஜாலியாக போச்சு. பயங்கர என்ஜாய் பண்ணேன் நான் அவள் கூட இருந்து. திடீர்னு வேணான்னு சொன்னால் நான் என்னென்ன பண்ணுறது? சரி விட்றா. வா மச்சி, வா. அண்ணா நம்ம வணக்கம். பசங்க தான், வா. வணக்கண்ணா. சரி விட்றா, சரி விடு, எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஜாலியாகிறா. நான் வரண்ணா. சரி, நீங்கள் பார்த்து போங்கடா. வரண்ணா. என் தம்பிடா அவன். நீங்க என் தம்பி தான்டா. அவனே தம்பிடா அவன். என்னடா நீங்களே என் தம்பி தான்டா.
நீங்களே என் தம்பி தான், அவன் என் தம்பி தான். ரொம்ப ஓவரா பண்றீங்க. காலேஜ் நான் உங்களுக்கு சொல்றேனா? டேய், அதெல்லாம் யார் தெரியுமா? என் தம்பி அவன். நீங்களே என் தம்பி தான். நான் பழகுறேன். அதான் அண்ணன் தம்பி தான் பழகுறேன். என்னண்ணா? உங்க அஞ்சு பேர் தான் காவடி படுக்க வச்சாங்க. உங்களா? போடுப்பா எல்லாம் இல்ல அடங்க மாட்டான். செகண்ட் இயர் பண்றீங்க கட்டியும் வரான் அவனுக்கு. தம்பிடா அவன், நீங்களே தான் என் தம்பினா, வேற யாரும் இல்ல. அது என்ன கத்தினி வெளியே வெளியே பசங்க யாரு என்ன சண்டை தம்பிங்க சண்டே சொல்றாங்க. நான் வந்து காலை ஏன் தாவலமா வச்சுக்கிறீங்க நம்மளுக்குள்ளேயே? சரி, இன்னும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சண்டை போடாதீடா அப்படின்னு. மறுபடியும் சண்டை போட்டா அப்படின்னா தான் ஒரு டைம் சொல்லி முடியுமாடா? நம்ம பசங்களா வச்சுருக்கீங்க வெற்றி மேலே நான் அப்போ தான் ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் என்ன போய் கை கொடுத்துங்களா? புறா கைக்குறா புறா கைக்குறா ரெண்டாவது மாட்டுவேன். ஏய் ரெண்டு பேக் பண்ணு. கட்டிப்பிடி கட்டிப்பிடி ஃபக் மீ முத்தங்கடு நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது. நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும். காதலிச்ச பொண்ணை அடையிறது காதல் இல்லை, காதலிச்ச பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதான் உண்மையான காதல். நல்லா இருக்கட்டும்டா. இப்ப என்னால அவ வாழட்டும், செம்மையா வாழட்டும், நல்லா வாழட்டும்டா. தம்பி, எல்லா காலேஜ்லையும் சீனியர் அவங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குவாங்க. நம்ம காலேஜில் அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம தான். ஏன்னா நீயா இருக்கணும், நானாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்குன்ட்டு சீனியர் மூஞ்சில் பீடி பிடிச்சி போடுறது
அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஓகேவா? எல்லாம் ஒன்று நினைக்கிறது தான் நம்ம காலேஜ். அதனால் ஒரு வகையில் எல்லாரும் நம்ம ரிலேஷனாக இருப்பாங்க, அண்ணா தங்கச்சி, நம்ம ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம், அதெல்லாம் தெரியாது. எல்லாமே ஒன்று நினைக்கிறது தான் நம்ம காலேஜ். சீனியர் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்த ஜென்ரேஷனில் நீங்கள் அது மாதிரி இருக்கணும். ஏன்னா சீனியருக்கு நீ மரியாதை கொடுத்தா உனக்கு அடுத்த வர பையன் மரியாதை கொடுப்பான். பழகும்போது உண்மையாடுறா, பழகினதுக்கு அப்புறம் உயிரையே கொடு. ஜாதி மத மொழி இன வேறுபாடு இல்லாத எல்லா மதங்களுக்கும் சொந்தக்காரன்னு என்னை பத்தி தெரிஞ்சவங்க சொல்றாங்க. நான் தனியால் இல்ல, 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்தாள். நான் ஒரே தலை. நம்ம யாரும் பைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் மிஷினா பாக்குறது இல்ல. நாம வச்சிருக்கிற பைக்கை ஊர்ல வேற யாருமே வச்சிருக்க கூடாது. அந்த பைக்கை ரோட்ல ஓட்டினா இந்த ஊரே திரும்பி பார்க்கணும். சும்மா ஒரு கலக்கணும். நிறைய பேர் புது ஃப்ரெண்டு வந்தால் பழைய ஃப்ரெண்டை விட்டுறாங்க. தப்புங்க. எத்தனை பேர் புதுசாக வந்தாலும் ஆரம்பத்தில் நமக்கு கை கொடுத்து தூக்கினவங்கள என்றைக்கும் மறக்கவும் கூடாது, அவங்கள விட்டுடவும் கூடாது. என்னென்னைக்கும் அவனோட நண்பனாக இருக்கணும். இன்று இந்த கல்லூரியை விட்டு செல்லும் இந்த காணக்கோயில்கள் என்றென்றும் ஒரு நாள் மறுபடியும் இதே இடத்தில் கூடு கட்டும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பாசத்திற்குரிய விஜயன்தாஸ். புரியலையா? திரும்பி பாருங்க, எல்லாருக்கும் புரியும்.